அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் பொங்கல் பண்டிகையை பற்றி தகவல்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துக்கிட்டு வரோம். இருந்தால் கூட இந்த ஆண்டு முகூர்த்த நேரம் மற்றும் தேதி இன்னும் கூடுதல் தகவல்கள் எல்லாம் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக பார்க்க போகிறோம். அந்த தகவல்களை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பட்டு நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நிறையவே தகவல்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த யூடியூப் சேனல் நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட நிறைய பொங்கல் பாடல்கள், பொங்கல் பற்றிய தகவல்கள் எல்லாம் நிறைய தொலைக்காட்சிகளில் சொல்லியிருக்கோம். ஏன்னா பொங்கல் நாளே என்னையும் என் கணவரையும் பிரதானமாக நிறைய சேனல்ஸ் எல்லாம் நிறைய செய்திகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. காரணம், என் வீட்டுக்காரர் கிராமத்துலேருந்து இயல்பாக வளர்ந்து அந்த பொங்கல் பண்டிகையெல்லாம் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு கண்கூடாக பார்த்து நிறைய தகவல்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா. அதை நானும் காதால் கேட்டு அவங்க ஊருக்கு போயிட்டு புஷ்பவனத்துக்கு போயிட்டு நிறைய பார்த்துருக்கேன். அதனால் நிறைய தகவல்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அதை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன். நம்ம உயிரையும் உடலையும் வளர்க்கக்கூடியது உணவு. அந்த உணவை தருகின்ற இயற்கையை வணங்குவது, அதாவது இயற்கைக்கு நன்றி கூறுவது தான் இந்த பொங்கல் பண்டிகை. பொதுவாகவே பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே நன்றி கூறுவது அப்படின்னு. இந்த பொங்கல் பண்டிகை தாங்க தமிழர் பண்டிகை. தமிழர் பண்டிகைன்னு மட்டும் சொல்ல முடியாது நம்ம. அதாவது உழவர் பண்டிகை, தமிழர் பண்டிகை, இனம், மொழி, மதம் அதையெல்லாம் கடந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் விரும்பி கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொங்கல் பண்டிகை தான். அதாவது ஹார்வெஸ்டிங் டே அப்படின்னு உலக நாடுகளில், மேற்கத்திய நாடுகளெல்லாம் அந்த பெயர் கொண்டு அந்த பெயரால் கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க. நம்ம எல்லாம் பொங்கல் பண்டிகை அப்படின்னு. பொங்கல் அப்படின்னாலே இன்பம் பொங்கணும். அதாவது அந்த பொங்கல் எப்படி பொங்கி கிழக்கு திசையை நோக்கி அந்த வழிந்து, அதாவது பொங்கி வழியணுமோ அப்படிதான் சட்டியை உங்களுக்கு சொல்கிறேன் போக போக தகவல்களை. அந்த கிழக்கு திசையை நோக்கி பொங்கணும் அப்படிம்பாங்க. கிழக்கு திசையில் தான் சூரியன் உதிக்கிறார். அதனால் சூரியனுக்கு நம்ம அதை படைக்கின்ற விதமாக, நன்றி கூறும் விதமாக பொங்கல் பண்டிகைக்கு அன்னைக்கு பார்த்திங்கன்னா கிழக்கு திசை நோக்கி பொங்கலை பொங்க விடுவாங்க. அதனால் நம்ம பொங்கல் இன்பம், நம்முடைய அந்த பொங்கலே பாருங்களேன், அந்த வார்த்தையே எவ்வளோ ஒரு பொருத்தமான வார்த்தையாக நம்ம மூதாதையர்களெல்லாம் வச்சுருக்காங்க. இன்பம் பொங்கணும், நம்ம வாழ்க்கையில் இன்பம் பொங்க வேண்டும், மகிழ்ச்சி பொங்க வேண்டும், அனைத்து விதமான நன்மைகளும் பொங்க வேண்டும் அப்படின்றதுக்காக பொங்கல் அப்படின்னு இயல்பாகவே அமைத்து நமக்கு அந்த பெயரை கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் நம்ம நாளாக கொண்டாடிக்கிட்டு வரோம். என்னென்ன பொங்கல்? முதல் நாள் அன்றைக்கி போகி பொங்கல், இரண்டாவது நாள் அன்றைக்கி முற்றத்து பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, மூன்றாவது நாள் அன்றைக்கி மாட்டுப்பொங்கல், நான்காவது நாள் அன்றைக்கி காணும் பொங்கல் அல்லது கன்னி பொங்கல் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த முதல் நாள் போகி பொங்கல் அன்றைக்கி மாலை நேரத்தில் நிறைய சிறுவர்கள் பெரியவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இளவட்டங்கள் மொத்தத்தில். நான் எங்கள் ஊர் மேட்டுப்பாளையத்தில் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். என்ன பண்ணுவாங்கன்னா தார தப்பட்டை, அந்த சின்ன இசைக்கருவி டிப் 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 இந்த நம்ம குழந்தைங்களுக்கு கிளுகிழுப்பு மாதிரி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று இசைக்கருவியை உருவாக்கிட்டு சின்ன பசங்கள்லாம் அந்த இசைக்கருவிக்கு தமுக்கு அப்படிம்பாங்க. தப்பட்டை, தமுக்கு இந்த மாதிரி. கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா பறை கூட அடிப்பாங்க. அந்த வயக்காட்டில் பறையெல்லாம் அடிப்பாங்க. இதுக்கு நிறைய செய்திகள் இருக்குது ஏன் அடிக்கிறாங்க அப்படின்லாம். அதாவது அடுத்த நாள் அறுவடை செய்ய போகிறாங்க இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா வயலில் இருக்கக்கூடிய பூச்சி போட்டு வளர்ந்துருக்கக்கூடிய நெற்கதிர்களில் இதில் எல்லாம் அந்த நிறைய இந்த பொங்கல் நேரத்தில் நிறைய காய்கறிகள் எல்லாமே விளைஞ்சு நிற்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பூச்சி பொட்டெல்லாம் போயிடும். வயலில் தேள், இந்த மாதிரி பாம்பு, ஏதாவது விஷ ஜந்துக்கள் இருந்தால் கூட அந்த சத்தத்தை கேட்டு ஓடி ஒளிஞ்சுக்கும். அந்த பக்கம் தனியாக போயிடும், வேற எங்கேயாவது போயிடும்ன்றதுக்காக. ஏன்னா அடுத்த நாள் அறுவடை செய்யும்போது நாளும் கிழமையுமா யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு முந்தைய நாளே இந்த மாதிரி தப்பட்டெல்லாம் ஒலி எழுப்பி சரி பண்ணி வைப்பாங்க. அது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்ல நேரம் வர இருக்குது, வாழ்க்கையில் மகிழ்ச்சி இன்பம் எல்லாம் பொங்கக்கூடிய நேரமாக வர இருக்குது. ஏன்னா இந்த விவசாயிகளுக்கு இந்த விளைந்த பொருள்களை விற்றால் தானே காசு இல்லையா, அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. இந்த பொண்ணு
கல்யாணத்துக்கு நின்று இருந்தான்னா தை பிறக்கட்டுங்க எல்லாம் தானாக வழி பிறக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி மகிழ்ச்சியாக இருக்கின்ற அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அதை வரவேற்கக்கூடிய வகையிலையும் அந்த தாரத்தப்பட்டை அமைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த குலதெய்வத்துக்கு நன்றி செலுத்தும் விதமாக, அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொடுத்த நம்முடைய குலதெய்வத்திற்கும் மற்றும் இனிமேலும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு குலதெய்வத்துக்கிட்ட நம்ம வணங்கிக்கணும். எந்த ஒரு விசேஷமாகட்டும் பண்டிகையாகட்டும், அதுவும் இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா அதிக நாள் பண்டிகையாக கொண்டாடக்கூடிய பண்டிகை ஒன்றே ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா பொங்கல் தான். இப்போ தீபாவளியெல்லாம் வந்ததுன்னா 2 நாள் அதிகபட்சமாக. நவராத்திரி அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் போயிடுது. அது வந்து ஆன்மீக வழிபாட்டு நாள்கள் 9 நாள்கள் அப்படின்லாம் ஆயிடுது. ஆனால் பண்டிகை அப்படின்னு மக்களுக்காக சொல்லப்பட்டது பார்த்திங்கன்னா 4 நாட்கள் இருக்கின்ற பண்டிகை அப்படின்னு பார்த்தாலே பொங்கல் பண்டிகை தான். அப்போது அந்த 4 நாட்களும் சிறப்பாக இருக்கணும், எல்லாமே அமையணும், அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக முதல்ல வழிபாடு செய்கிறது நம்ம எல்லாம் யாரை? பிள்ளையாரை வணங்கிவிட்டு அடுத்தது குலதெய்வத்தை தானே வணங்குவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கிராமந்தோறும் குலதெய்வத்தை தான் ரொம்ப வணங்குவாங்க. அதான் வீட்டில் நம்மளை மாதிரி பூஜை அறையெல்லாம் தனியாக வச்சு அதுக்கு வழிபாடு அப்படி இப்படியெல்லாம் பண்ணுறது குறைவு, சிலர் மட்டுமே செய்கிறாங்க. ஆனால் கோவிலுக்கு குலதெய்வ கோயில் அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியாக இருக்கும். அந்தந்த கோயிலில் போயிட்டு பொங்க வச்சு கொண்டாடுறது, கும்மி அடிக்கிறது, கொலவை வைக்கிறது, பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வழிபாடுகள் இருக்குது. வீட்டில் கொண்டாடுறது ரொம்ப சிம்பிளாக சுவற்றிலே வந்து சந்தனத்தில் வரைஞ்சி அதுக்கு பட்டை குங்குமம் எல்லாம் வச்சு வழிபடுறது வழக்கம். கல் வச்சு வழிபாடு செய்வாங்க. இந்த மாதிரி பல வகையாக அவங்கவுங்களுக்கு குலத்தில் என்ன வழக்கம் இருக்கோ அதை பின்பற்றுறாங்க. அதனால் இந்த போகி பொங்கல் பின்னாடி நிறைய தாத்பரியங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் ஆண்டுதோறும் சொல்லிக்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பிளேலிஸ்ட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். சரி, இந்த போகி பொங்கல் அன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்திட்டு வேண்டாதவங்களெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை எரிக்காதீங்க தயவு செஞ்சு. எரித்தால் நம்முடைய சுற்றுப்புறச்சூழல் மாசுபடும். அதாவது நம்ம ஓசோன் மண்டலத்துக்கு கெடுதலை விளைவிக்கிறோம் அப்படின்னு, வான மண்டலத்துக்கு கெடுதலை விளைவிக்கிறோம். அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் அந்த காலத்தில் வந்து செஞ்சாங்க. அப்போவெல்லாம் குப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆளெல்லாம் கிடையாது. மாநகராட்சி அந்த மாதிரிலாம் வந்து அப்போது வளர்கின்ற ஒரு சூழலில் இல்லாமல் இருந்த சூழல், அதனால் அப்படி பண்ணாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக குப்பை எடுக்கிறதுக்குன்னு நிறைய ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கு இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணோம், அந்த குப்பை கூலத்தை எல்லாம் டயரும் வேண்டாததெல்லாம் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ ஆஸ்மா இருக்கிறவங்களுக்குலாம் வீசிங் ப்ராப்ளம் வந்துடும் அதெல்லாம் எரிச்சோன்னா. அதனால் அதெல்லாம் சேகரித்து கொண்டு போய் ஒதுக்குப்புறத்தில் போட்டுருங்க. அதுக்குன்னு இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளில் போட்டு விட்டுலாம் தவறு கிடையாது. அப்புறம் வீட்டை சுத்தப்படுத்திக்கணும். இந்த போகி பொங்கல் அன்னைக்கு சுத்தப்படுத்தி கொண்டு நம்ம குலதெய்வ வழிபாட்டை மாலை நேரத்திலும் செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த நேரம் பார்க்கணும் இல்லையா, முகூர்த்த நேரம் எல்லாம் பார்க்கணும். இந்த போகி பண்டிகை அன்னைக்கே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, குலதெய்வ கோயிலுக்கு நல்ல அழகாக ஆடை அலங்காரத்துடன் போயிட்டு அங்கே சாமியை கும்பிட்டுட்டு பொங்கல் வைக்கிறவங்க பொங்க வச்சுக்கிட்டு உனக்கு முதல்ல நான் படைக்கிறேன் அப்படின்னு மாலை நேரத்தில் போய் வச்சுப்பாங்க. கும்மி அடித்து ஆடுற வழக்கமும் இருக்குது. அன்றைக்கே பார்த்திங்கன்னா கோலமெல்லாம் போட்டு ரொம்ப பிரமாதமாக வீட்டை அலங்கரித்து வச்சுருப்பாங்க. மாயிலை தோரணம் கட்டிட்டு பொங்கல் தோரணம் எல்லாம் இருக்கு இல்லையா அது கட்டிப்பாங்க. புலாப்பூ இருக்கு இல்லையா, சிறுவன் பிள்ளைப்பூ அதெல்லாம் சொருகி வைக்கிறது, வேப்பிலை கொத்தோடு சொருகி வைக்கிறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா கிராமங்களில் நடக்கிற வழக்கம். இது வந்து கிராமம் இப்போ நம்ம கிராமத்தில் தானே செஞ்சாங்க, நம்ம எல்லாம் செய்ய வேண்டாமே, நமக்கு என்ன முடியுதோ அது செய்யலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அடிப்படையை வைத்து கொண்டு நம்ம வீட்டில் நம்ம என்னென்ன நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன செய்ய முடியுமோ அது அத்தனையுமே செய்யலாம். அதனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா குலதெய்வ வழிபாட்டை அன்றைக்கி போகி பொங்கல் அன்றைக்கி வச்சுக்கணும். பழையன கழிதல், அதாவது பழசு நீங்கள் பழையன கழிதல் அப்படின்னாலே என்னென்ன, வீட்டை சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தி கொண்டு எல்லா வேண்டாத பொருள்களெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும். வேணும் 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 வேணும்னு குப்பையை சேர்த்துக்கிட்டே வச்சுட்டு இருந்தோன்னா, அதாவது ஒரு டப்பாவில் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு டப்பாவில் வந்து குப்பையெல்லாம் அடைச்சி வச்சுக்கிட்டோன்னா அதில் நல்ல விஷயங்கள் எல்லாம் எப்படி போட முடியும், நல்ல பொருள்கள் எல்லாம் எப்படி அடைச்சி வைக்க முடியும். அதனால் பழசெல்லாம் தூக்கி போட்டால் தான் நல்ல நல்ல பொருள்கள் எல்லாம் சேர்த்து வைக்க முடியும். இது வந்து வெளிப்படையாக சொன்ன கருத்துகள். இது வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நம்ம மனசில் இருக்கக்கூடிய வேண்டாத குப்பைகளையும் அன்றைக்கு அகற்ற வேண்டும். ஒரு வேண்டாத கவலைகள், சண்டை சச்சரவுகள் கொண்ட குணம், வேண்டாத குணங்கள் எல்லாம், கோபம், குதர்க்கம், இதெல்லாம் வச்சுருந்தோன்னு வைங்களேன், நமக்கு நல்லது எப்படி பிறக்கும், நல்ல விஷயம் நல்ல எண்ணம் எப்படி தோணும் இல்லையா. அதனால் வேண்டாத குப்பைகள் அப்படின்றது நம்ம எண்ணத்தில் இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்கள், அதாவது குதர்க்கம், கோபம்,
காமம், இந்த மாதிரி வன்முறை எண்ணங்கள் இதெல்லாம் இல்லாமல் போகணும். அது எல்லாத்தையும் இல்லாமல் போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மனசை சுத்தமாக வைத்தால்தான் நம்ம இறை வழிபாட்டிலே ஈடுபட முடியும். அந்த இறை வழிபாட்டில் முழுமையாக நம்ம ஈடுபடுத்தினால்தான் அந்த இறைவன் நம்ம மனதிலாகட்டும் நம்ம வீட்டிலேயும் குடியிருப்பார் இல்லையா? அதனால் என்ன பண்ணணும்? நம்ம வீட்டில் இருக்கிற அகத்திலும் புறத்திலும் இருக்க குப்பைகளை அகற்ற வேண்டும். இறைவனை, குலதெய்வத்தை வணங்க வேண்டும். குலதெய்வம் யாருன்னு தெரியாதவங்க சிவபெருமானை அல்லது முருகப்பெருமானை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வணங்க வேண்டும். வைணவர்கள் அவர்களுடைய வைணவ கடவுள்களை வேண்டிக் கொள்ளலாம், தவறு கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், இஷ்ட தெய்வத்தை வேண்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வழிபாடு செஞ்சுக்கலாம். இதில் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு பாடம் வச்சு செஞ்சு காமிச்சிருப்பேன். அந்த வழிபாட்டை நீங்கள் அன்றைக்கி செஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனையுமே இந்த புது நாளாக இருக்கக்கூடிய இந்த போகி பொங்கலை அன்னைக்கு, இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்திரனை வழிபட்டார்கள். இந்திரன் எதுக்கு வழிபட்டான்னா மழை கொடுக்கணும், அந்த இயற்கை அந்த பயிரெல்லாம் விளையிறதுக்கு நல்லா, அதாவது இந்திரனுக்கு நன்றி கூறுவாங்க. அடுத்த ஆண்டும் நீ நல்லா பயிரெல்லாம் செழிக்க வளரச் செய்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பசி பட்டினியை போக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நன்றி செலுத்தும் விதமாக இருந்தது. துன்பங்களை போக்கும் பொங்கல் இது போகி பொங்கல். நல்லவற்றவைகளை வரவேற்க வேண்டும். அதனால் குலதெய்வ பூஜையை செய்யணும். எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போகி பொங்கல் வருகின்ற 13ஆம் தேதி 13/1/2025 இந்த நாளில் காலை நேரத்தில் 9 மணி 5 நிமிடங்கள்லேருந்து முகூர்த்த நேரம் போகி பொங்கலுக்கானது ஆரம்பிக்குது. அது அடுத்த நாள் 14ஆம் தேதி காலையில் வரைக்கும் இருக்குது. சரி, 13ஆம் தேதி காலையில் 9 மணிக்கே நமக்கு முகூர்த்த நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே, காலை நேரத்தில் வழிபடலாம்னு தாராளமாக வழிபடலாம். ஏன்னா நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யும்போது காலையிலையும் செய்யலாம், மாலையிலும் செய்யலாம். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளலாம். பொங்கல் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சா சிறப்பு. ஏன்னா குலதெய்வம் இல்லையா, அவருக்கு ஒரு பொங்கல் வச்சு நன்றி சொல்லி இனிமேலும் நம்ம குடும்பத்தை நல்லா காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுல தவறு கிடையாது. அதனால் பொங்கல் வச்சு எளிமையாக குலதெய்வ வழிபாட்டை செய்து போகி பொங்கலை வரவேற்று இனி நம்ம வாழும் நாள்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கணும்னு நல்லபடியாக வேண்டிக்கோங்க. சரி, இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்முடைய யூடியூப் சேனலில் போகி பொங்கலை பற்றிய தகவல்கள் பார்த்தோம் இல்லையா? இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணணும். இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை அழுத்திக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பொங்கல் தகவல்கள் எல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். அது மட்டும் எல்லா பதிவுகளுமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். அடுத்தது நம்முடைய விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்ட இருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்க பார்க்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான். மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் பச்சை எழுத்துல இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எங்களுக்குன்னு தனியாக ஒரு லோகோ இருக்கு. அதையும் கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி உங்களுக்கு வேணுங்கிற பொருளை நீங்கள் போய் பார்த்து நிதானமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இதை தவிர்த்து www.viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். எங்களுடைய பொருள்களை நீங்கள் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம். ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா உலக நாடுகளில் எந்த இடத்துல நீங்கள் இருந்தால் கூட உங்கள் வீடு தேடி எங்களுடைய பொருள்கள் வந்து சேரும். ஷிப்பிங் சார்ஜ் கட்டாயம் கொடுத்துருங்க. சரி, இப்போ பொருளை நேரில் பார்த்து வாங்கணுங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப் இந்த வீடியோ பதிவிற்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் வெப்சைட் லிங்க்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்கும் தரப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புதிதாக நிறைய பொருள்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்டயே கேட்பாங்க, ஒரு பர்சனல் நம்பர் நான் கொடுத்துருப்பேன். அதில் நிறைய பேர் ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணிவிட்டு பதிவுகள் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சிலர் கொடுத்த பின்னாடி ஐயோ எங்களுக்கு ஹேங் ஆகுதுங்க அப்படின்னு கூட சொல்கிறவங்க இருக்காங்க. அதனால் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அந்த நம்பரில் உங்களுக்கு ஏதாவது பொருள்கள் புதிதாக வேணும் அப்படின்னா அதில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா 9 வகையான குங்குமம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க. 9 வகையான குங்குமம் 9 நிறத்தில் நான் தயாரிச்சிருக்கேன். அது பார்த்திங்கன்னா அதில் பியூரிட்டி, குங்குமத்தினுடைய பியூரிட்டி இருக்குது. அந்த குங்குமம் அம்பாள் அபிஷேகத்திற்காக, அம்பாளுக்காக வைப்பதற்காக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை நான் இப்போ புதுசாக சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா
நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ரோஸ் டீ, ஜிஞ்சர் டீ, இந்த மாதிரி டீ வெரைட்டிஸில் ப்ளூ டீ, அந்த சங்குப்பூ வைத்து ப்ளூ டீ, இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணக்கூடிய டீஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர்ஸ் ஒரிஜினலாக நான் தந்துக்கிட்டு இருக்கேன். எங்களுடைய பொருள்களில் சுத்தம் 100க்கு 100% இருக்கும். ஒரு முறை பொருள் வாங்குறவங்க திரும்ப திரும்ப வாங்கணும் அப்படின்ற எண்ணம் தான் வரும். நிறைய ஆர்கானிக் சோப்ஸ், அத்தனையுமே ஆர்கானிக் பொருள்கள் தான் வித்துட்ருக்கேன். எங்கள்கிட்ட அரிசி வெரைட்டியை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 வெரைட்டி இருக்குது. அதாவது அழிந்து போகின்ற அரிசிகளை அழியக்கூடாது அப்படின்றதுக்காக எங்கே இருக்குன்னு தேடிட்டு வேணுங்கிறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அத்தனை வகையான நோய்களையும் தீர்க்கக்கூடிய அரிசி நிறைய நம்மக்கிட்ட இருக்குது. என்னுடைய இன்னும் சில தகவல் சொல்லிடுறேங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வளரும்போது டூப்ளிகேட்டும் ஒன்று உருவாகும் இல்லையா? நிறைய பேர், ஒரு சிலர் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோ, ஆடியோவை பயன்படுத்திட்டு அனிதா குப்புசாமியோட பொருள் தாங்க எங்கள் கடையில் விற்றுட்ருக்கோம், இல்லை எங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் விற்றுட்ருக்கோம், பாருங்கள் லோகோ அப்படின்னு பொய்யான தகவல்களை, அதாவது பொய்யான பொருள்களை விற்றுட்ருக்காங்க. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய வீஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதே போல் எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாதுன்றதை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்தது முற்றத்து பொங்கல் பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.